கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நம்ம கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நெக்ஸ்ட்டு ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குதுங்க. யாரெல்லாம் பேங்க் எக்ஸாம்ஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்களோ, நம்ம ஐபிபிஎஸ் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, 2026, 27க்கான கேலண்டரை அவுட் பண்ணியிருக்காங்க. ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க்கு, ஐபிபிஎஸ் எஸ்ஓ, ஆர்ஆர்பி எல்லாமே கேலண்டர் அவுட் ஆயிடுச்சுங்க. இந்த கேலண்டரை பேஸ் பண்ணி நம்ம படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா 2027, 28 கண்டிப்பாக ஜாப்பு கிடைக்க போகுது. இதில் ஒரு கார்ப்பரேஷன் பேங்க்ஸ், அதே மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லலாம் நம்ம ஜாப் கிடைக்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ டீட்டெயில்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய கிரேட் அகாடமியோட சேனல்ஸ் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் ஐபிபிஎஸ் பேங்க் எக்ஸாம்ஸ் 2026க்கான நியூ பேட்ச் February 1st நம்ம வீக்கெண்டு, வீக்டே ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் என்கொயரி பண்ணி அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இந்த ஐபிபிஎஸோட ஒரு சார்ட்டு கொடுத்துருக்காங்க. Tentative calendar of online CRP for PSPs, RRBs 2026, 27 அதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டுருக்காதான் நீங்கள் பார்க்குறீங்க. இதனுடைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐபிபிஎஸ் பிஓ ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ் ஓப்பன் ஆகிருக்குது. பார்த்தீங்களா? ஓப்பன் ஆகிருக்குது. இதில் போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பேங்க் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்ஸ், கனரா பேங்க், யூனியன் பேங்க்ஸ், இன்னும் நிறைய பேங்க்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதோடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இதோடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் டேட் August 22nd, 23rd, 2026. இதோடைய மெயின் எக்ஸாம் October 4, 2026. எலிஜிபிலிட்டி தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஏஜ் 20 to 30 இருக்கணும், எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், மெயின் எக்ஸாமினேஷன்ஸ், இன்டர்வியூக்கு அப்புறம் தான் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆவீங்க. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எடுத்திங்கன்னா ஃபிலிம்ஸில் 100 கொஷின்ஸ், இங்கிலீஷ் 30, குவான்ஸ் 35, ரீசனிங் 35, 1 hour தான் ஆன்லைன் எக்ஸாமினேஷன். மெயின் எக்ஸாம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 200 + 25 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. எதுக்குன்னா ரீசனிங், கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், ஜென்ரல் எக்கனாமி, பேங்கிங் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், டேட்டா அனலைசிஸ் அண்டு இன்டர்பிரிட்டேஷன்ஸ். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ரைட்டிங் கூட வந்திருக்கும். ஸோ இதோட சேலரி அப்படின்னு பார்த்தோன்னா 48,480. கிராஸ் சேலரி பொறுத்த வரைக்கும் 85,000 to 90,000. சரிங்களா? ஸோ நீ டிகிரி படிச்சிருந்தா போதும், ப்ரொபேஷன் ஆஃபீஸர் எனி கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு பேங்க்கில் வரலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கால் ஃபார் பாருங்கள், ஐபிபிஎஸ் கிளர்க்கு, கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட். சரிங்களா? கிராஜுவேட் லுக்கிங் ஃபார் கிளரிக்கல் அண்ட் அசிஸ்டன்ட் ரோல்ஸ் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் October 10, 11, 2026. மெயின் எக்ஸாம் December 27, 2026. ஸோ எலிஜிபிலிட்டி 20 to 28 years எனி கிராஜுவேட்ஸ். ஓகேங்களா? ஸோ லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் லாங்குவேஜ் மேண்டேட்ரிங்க. இதில் இன்டர்வியூ போஸ்ட் கிடையாது. டேரெக்டாக ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ், மெயின் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணினாலே போதும். ஜென்ரலி ஐபிபிஎஸ் என்ன எக்ஸாம்ஸ் உங்களுக்கு தெரியும், அதே ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதோடைய சேலரிஸோட அப்ராக்சிமேட் 35,000 to 37,000 பர் மந்த் இந்த அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வருது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ். ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா August 29, 2026. மெயின் எக்ஸாம்ஸ் November 1, 2026. ஸோ ஏஜ் ஆஸ் யூஷுவல் 20 to 30 years. எது மாதிரிலாம் கேட்பாங்க, எந்தெந்த பிரான்ச்சஸ் கேட்பாங்கன்னா ஐடி ஆஃபீஸர்ஸ், ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்ஸ், லா ஆஃபீஸர்ஸ், ஹெச்ஆர், பர்சனல் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் ஆஸ் யூஷுவல் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், மெயின் எக்ஸாமினேஷன்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்வியூ வச்சு தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு நடக்கும். ஓகே, ஸோ சேலரிஸ் பாருங்கள், 60,000 to 70,000 பர் மந்த் அப்ராக்சிமேட்லி வந்துருங்க, ரஃப்லி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ரூரல் பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய ப்ரொபேஷன் ஆஃபீஸர்ஸ். ஸோ எக்ஸாம் டேட் November 21, 22, 2026, December 20, 2026.
ஸோ ஏஜ் வந்து 18 to 30 இயர்ஸ் எனி கிராஜுவேட்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அதுக்கப்புறம் இன்டர்வியூ போஸ்ட் வந்து அஸ் யூஷுவல் சேம் வந்துடுங்க. ஸோ கிராஸ் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000 to 82,000 பர் மந்த் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஷெட்யூல் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இப்போயே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ ஆர்ஆர்பி கிளர்க் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க் வந்து டிசம்பர் 6, 12, 13, 2026 ஜான்வரி 30, 2027 வந்து மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும். ஸோ ஏஜ் லிமிட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் 18 to 28 இயர்ஸ் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அதுக்கப்புறம் நோ இன்டர்வியூ போஸ்டிங். ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் கிராஸ் சேலரி 37,000 to 42,000 பர் மந்த் வந்து இந்த ஐபிபிஎஸ்லேருந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது பாருங்கள், இது வரைக்கும் பார்த்ததை ஒரு குயிக் கம்பேரிஷன் டேபிள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இன்டர்வியூ போஸ்ட் வரைக்கும் யாராக இருக்குன்னா அந்த பிஓ எக்ஸாம்ஸ் எஸ்ஓ எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் வந்து இன்டர்வியூ போஸ்டிங். ப்ரிலிம்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கலாம், ஐபிபிஎஸ் பிஓ ஐபிபிஎஸ் கிளர்க்கு. சரிங்களா? அதே மாதிரி ஆர்ஆர்பி பிஓவில் இல்லை, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க்கில் இல்லை. ஸோ டிஃபிகல்ட்டி லெவல் பொறுத்த வரைக்கும் பிஓ பொறுத்த வரைக்கும் ஹார்டாக இருக்கும். சரிங்களா? கிளர்க்கில் வந்து மாட்ரேட்டாக இருக்கும். ஸோ ஆர்ஆர்பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாட்ரேட்டு, அதே மாதிரி கிளர்க்கில் வந்து ஈஸி டு மாட்ரேட். ஸோ ஜாப் லொக்கேஷன் வந்து எனிவேர் இன் இந்தியா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இது வந்து யுவர் ஸ்டேட்டில் மட்டும்தான், இது வந்து யுவர் ஸ்டேட் இன் ரூரல், யுவர் ஸ்டேட் இன் ரூரல். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்துக்கூடிய இந்த கம்ப்ளீட் ஒரு கிறிஸ்பாக வந்து உங்களுக்கு ஒரு டேபிள்ஸ் தெரியுது பாருங்கள். இந்த டேபிள் கூட ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணி கூட அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா February 1 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்கலாங்க.